புனித மரியன்னை நடுநிலைப் பள்ளியின் 2025-26 ஆண்டிற்கான ஆண்டறிக்கை. நாள் 18/3/2026. இடம் சூராணம். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்ற திருப்பாடல் வரிகளை இறைவனிடம் சமர்ப்பித்து இறையடியை வணங்கி அவையோர் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்று இவ்வாண்டின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி என்ற இலக்கினை முன்னிறுத்தி இப்பகுதி வாழ் மக்களுக்கு கரையில்லா கல்வியை 100 ஆண்டுகளையும் கடந்து கொடுத்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நிர்வாகம். வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம் என்ற சாதனை வரிகளை தனக்கு உரமாக்கி 3 பள்ளிகளையும் திறம்பட நிர்வகித்து வருபவர்தான் எம் நிர்வாகி தந்தை அர்ப்பணி சூசை மிக்கேல் அவர்கள். எம் பள்ளியை 2 ஆண்டுகளாக நிர்வகித்து எம்மை வழிநடத்தி வரும் எம் நிர்வாகி தந்தை அவர்களை எம் பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். ஆசிரியர்கள் மற்றும் கற்பித்தல் முறை. கல்வியின் வேர்களோ கசப்பானவை, ஆனால் கனியோ இனிப்பானவை. கற்பதற்கு கசப்பான கல்வியை கூட சுவைமிக்கதாக கற்றுக் கொடுப்பவர்கள்தான் எம் பள்ளி ஆசிரியர்கள். தலைமை ஆசிரியர் ஒருவரும், 3 பட்டதாரி ஆசிரியர்களும், 4 இடைநிலை ஆசிரியர்களும், 1 தையல் ஆசிரியரும் ஆக மொத்தம் 9 ஆசிரியர்கள் பள்ளியில் பணியாற்றி வருகின்றோம். 2/6/2025 அன்று தலைமை ஆசிரியர் திருவாளர் ஜெயராஜன் அவர்கள் மாறுதலாகி சென்ற இடத்தில் திரு ராவண்ணா மீனா அந்தோணிசாமி அவர்கள் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் செயல்வழி கற்றல் முறையிலும், 4 மற்றும் 5 வகுப்புகளுக்கு எண்ணும் எழுத்தும் எளிய செயல்வழி கற்றல் முறையிலும், 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு செயல்வழி கற்றல் முறையிலும் கற்பித்தல் செயல் நடைபெறுகிறது. விளையாட்டு. உடலையும் உள்ளத்தையும் வலுப்படுத்தும் ஆயுதம் விளையாட்டு. உடல் வலிமையும் மன வலிமையும் மிக்க மாணவர்களை உருவாக்கும் எண்ணத்தில் ஆண்டுதோறும் மாணவர்களை 4 அணிகளாக பிரித்து வெற்றி பெற போட்டி மனப்பான்மை வேண்டும் என்ற சிந்தனையை உருவாக்கும் விதத்தில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. தமிழர்களின் வீரத்தையும் வெளிப்படுத்தும் கலைகளில் ஒன்றான சிலம்பம் பயிற்சி மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது என்பது குறிப்பிடத்தகுந்தது. பள்ளி பாராளுமன்றம். மாணவர்களின் ஆளுமை பண்பை உயர்த்தும் வகையில் பள்ளியின் செயல் திட்ட பணிகள் மாணவிகள் செயல்பட பயிற்சி அளிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. அரசு விழாக்கள். ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள், ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா, செப்டம்பர் 5 ஆசிரியர் தின விழா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, நவம்பர் 14 குழந்தைகள் தின விழா, ஜனவரி 26 குடியரசு தின விழா, பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம், மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் போன்ற தேசிய விழாக்களும், கிறிஸ்மஸ், தீபாவளி, ரம்ஜான் போன்ற மத நல்லிணக்க விழாக்களும் பள்ளியில் கொண்டாடப்பட்டு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறது. மாணவிகளின் சாதனை. 1. சிவகங்கை மாவட்ட அளவில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சார்ந்து மாநில அரசால் நடத்தப்பட்ட கலை திருவிழா போட்டிகளில் தனி நடிப்பில் 4ஆம் வகுப்பு மாணவி நவசக்தி என்ற மாணவி மாவட்ட அளவில் முதல் இடத்தையும், கதை சொல்லுதல் போட்டியில் 2ஆம் வகுப்பு மாணவி கியோனா மாவட்ட அளவில் 2ஆம் இடத்தையும், நாட்டுப்புற பாடல் 8ஆம் வகுப்பு மாணவி தீக்ஷனா மாவட்ட அளவில் 2ஆம் இடத்தையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். சாதனை 2. 4/1/26 அன்று வள்ளலார் அறிவொளி கலை பண்பாட்டு அறக்கட்டளை பீட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மூலம் மதுரையில் நடைபெற்ற சிலம்பம் தனித்திறன் போட்டியில் எம் மாணவிகள் பங்கு பெற்று 28 மாணவிகள் முதல் மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளன. மாணவிகளை பாராட்டுகின்றோம்.
சாதனை 3. கடந்த ஆண்டு 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நடந்த தேசிய திறனாய்வு தேர்வில் என்எம்எம்எஸ் ரா அப்ஜயா ஸ்ரீ வு முனிஸ் ரம்யா ஆகிய 2 மாணவிகளும் தேசிய ஊக்கத்தொகை பெற தகுதி பெற்றுள்ளனர் என்பதனை பெருமையுடன் கூறி அவர்களையும் பாராட்டுகின்றோம். சாதனை 4. கடந்த ஆண்டு மறைமாவட்ட அளவில் நடந்த நன்னறி மறைக்கல்வி சிறப்பு தேர்வில் 6ஆம் வகுப்பு இமாக்குலேட் ஆன்சி மேரி, 7ஆம் வகுப்பு செசிகா இருவரும் மறைக்கல்வி தேர்வில் முதலிடத்தையும், 5ஆம் வகுப்பு பிரதீக்ஷா, 6ஆம் வகுப்பு யாசிகா மற்றும் பவித்ரா, 7ஆம் வகுப்பு பூமிகா மற்றும் அருந்ததி, 8ஆம் வகுப்பு நிவிகா மற்றும் அக்ஷயா ஸ்ரீ ஆகியோர் நன்னறி தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்பது பாராட்டுக்குரியது. கல்வி சுற்றுலா. ஆண்டுதோறும் கல்வி சுற்றுலா மூலம் மாணவிகளுக்கு காட்சி பொருளோடு ஒப்பிட்டு கற்றுத்தருகின்றோம். அதன் அடிப்படையில் 7/2/2026 அன்று 6, 7, 8 வகுப்பு மாணவிகளை கல்வி சுற்றுலாவாக திருமூர்த்தி அருவி, ஆழியார் அணைக்கட்டு, பழனி, அமராவதி அணை, முதலைப்பண்ணை, இறுதியாக வாடிப்பட்டி மாதா கோவில் இப்படியாக சுற்றுலா தலங்களை கண்டு மகிழ்ந்தோம். மேலும் 21/2/2026 அன்று 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவிகள் கல்வி சுற்றுலாவாக தஞ்சாவூர், திருச்சி கல்லணை, பூண்டி மாதா கோவில் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு சென்று வந்தோம். அரசு நலத்திட்டங்கள். அரசின் நலத்திட்டங்களான காலை உணவு, மதிய உணவு, முட்டை, சீருடை, பாடநூல், பாடக்குறிப்பேடு, புத்தகப்பை, கணித உபகரண பெட்டி, கிரையான்ஸ், பென்சில், வண்ண பென்சில், காலணி, கண் கண்ணாடி, விலையில்லா பேருந்து பயண அட்டை போன்ற விலையில்லா பொருட்களை அரசிடமிருந்து பெற்று மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது. மாணவியர் விடுதி. அமலாவை கன்னியர்களால் நடத்தப்படும் புனித மரியன்னை சிறார் இல்லத்தில் நம் பள்ளி மாணவிகளுக்கும் குறைந்த கட்டணத்தில் தங்கும் வசதி, உணவு, நல்லொழுக்க கல்வி ஆகியவை வழங்கப்படுகின்றன. நன்றி உரை. என் பள்ளி சிறப்புடன் வளர்ச்சியடைய ஆதரவளித்து வரும் என் பெற்றோர்கள், இப்பகுதி வாழ் மக்கள், பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியைகள் சார்பாக, மாணவியர் சார்பாகவும் எங்கள் இதயபூர்வமான நன்றியை சமர்ப்பித்து ஆண்டறிக்கையை நிறைவு செய்கின்றேன். இவன் தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம், சூராணம்.